இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5 பவர் ஒய் மைனஸ் 5 பவர் ஒய் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 5 பவர் 4. ஸோ இதில் நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 பவர் ஒய் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போது 1 மைனஸ் 5 பவர் மைனஸ் 2 கிடைக்கும் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 5 பவர் 4. ஸோ இப்போது 5 பவர் ஒய் 1 மைனஸ் 5 பவர் மைனஸ் 2 எப்போவுமே ஒரு நம்பரோட பவர் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா அது வந்து டிவைடட் பையில் எழுதணும். ஸோ அப்போ 1/5 ஸ்கொயர் அப்படின்னு ஆகும் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 5 பவர் 4. ஸோ 5 பவர் 5 1 மைனஸ் 1/5 ஸ்கொயர் வந்து 25 எழுதிக்கலாம். ஸோ 120 இன்ட்டு 5 பவர் 4. இப்போது அந்த 25 எல்சிஎம் எடுத்தோன்னா 25 மைனஸ் 1 அப்படின்னு வரும் அப்போது நியூமரேட்டரில். ஸோ அப்போ 25 மைனஸ் 1 அப்படிங்கும்போது 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 24 டிவைட் பை 25 இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 5 பவர் 4. இப்போது 5 பவர் ஒய் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்போ ரெசிப்ரோக்கலில் போகும். அப்போ 120 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 25/24. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5 பவர் 4 இன்ட்டு 5 25 5 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ 5 வரும் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணோம். அப்போ 5 பவர் 4 ஒன்று இருக்குது, 25 5 இன்ட்டு 5ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ டோட்டலாக 7 5s இருக்குது. ஸோ அப்போது 5 பவர் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ பேஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட வேல்யூ.